பட்டாபிராமன் 2024ல தந்தி ஒன் யூடியூப் சேனலில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு காமெடி ஃபீல் குட் மூவி. ஜெயராம் இந்த படத்தை வந்து லீடோட நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஜெயராம் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருப்பார். இவர் நேர்மையான அதிகாரியாக இருப்பார். இதனாலேயே இவர் அடிக்கடி வெவ்வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு ஊருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். அந்த ஊரில் வில்லன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து தன்னுடைய ஃபுட் ஃபேக்ட்ரியில் நிறைய கலப்படம் செஞ்ச உணவெல்லாம் அப்படி கொடுத்துட்டு இருப்பான். இதை ஜெயராம் அவங்க பிடிச்சிருவாங்க. இதனால வில்லன் நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணிடுவார். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு, இறுதியில் என்னாச்சு, ஹீரோ வில்லன் கிட்ட இருந்து தன்னோட ஃபேமிலி எப்படி காப்பாற்றுறாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்துடைய ஜெயராம் அவங்களுடைய ஆக்டிங்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவருக்காக இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேலாம் ஓரளவுக்கு நம்ம ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காமெடியாக கலந்து சொல்லியிருக்காங்க. அந்த காமெடி ஓரளவுக்கு எடுப்படுது. படத்துடைய பிஜி மியூசிக் நல்லா இருக்குது. தமிழ் டபுள் வாய்ஸ் எல்லாத்துக்கும் தகுந்த கேரக்டர் தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோடைய சினிமோடவே கலர்ஃபுல்லாக ஹைகோர்ட் விசிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய அந்த இன்ட்ரோவில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி அப்படியே முடிப்பாங்க. இன்ட்ரோவில் வரைக்கும் படம் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நடந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் என்னப்பா அது வழக்கமான கதை மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஸ்டோரியில் வந்து வழக்கமான கதை தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு படம் நமக்கு கிடைச்சிருக்குப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஸ்க்ரீன் பிளே எந்த வித மாற்றமே இல்லை, ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கே இல்லை. நார்மலான வழக்கமான எப்படி வருமோ அதே மாதிரி முடிச்சிருக்காங்க. அதில் காமெடி அப்படின்ட்டு நிறைய காமெடி கொண்டு வந்துருப்பாங்க. ஆனால் காமெடி சுத்தமாக எடுபடவே இல்லை. ரொம்ப கிரன்ச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் காமெடி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் ஜெயராம் அவங்களுடைய கேரக்டர் மட்டும் தான் ஓரளவு நல்லா எழுதி எடுத்துருக்காங்க. மற்ற கேரக்டராக அப்படின்ட்டு ஏனோ தானோ தான் விட்டுட்டாங்க. அதனால் அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து சொல்ல வந்த விஷயம், அதாவது ஒரு உணவுப் பொருளாக எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கருத்தை நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா 500 ரூபா கொடுத்து நம்ம இட்லி வாங்கும்போது அந்த டேஸ்ட்டை தான் நம்ம பார்க்க முடியாது, அந்த உணவுப் பொருளுடைய தரத்தை நம்ம பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. ஆனால் சொல்லப்பட்ட விதம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலி படம் கண்டிப்பாக ஃபேமிலி படம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் சூப்பராக சும்மா இருக்காங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உடம்பு உங்கள் கவி.